த கிரேட் என்ட்ரி டு பிரிட்டிஷ் ஐசிஎஸ். இந்த வீடியோ எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்கா காண்டினென்டல் உடைய பார்ட் ஆஃப் த கண்ட்ரி மொராக்கோ. இதில் பார்த்திங்கன்னா யூத் காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது. எதுக்காக அப்படின்னா, அவங்க நாட்டுடைய வளர்ச்சியை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்றதுக்காக ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்கனாமிக், லீடர்ஷிப், கார்ப்பரேட் எல்லாமே இதை பற்றி நீங்கள் வந்து சஜஷன் சொல்லலாம். ஆல் ஓவர் வேர்ல்டு பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணியிருக்காங்க. 10 சீட் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபண்டடு. அவங்களே வந்து ஏர்ஃபேர் டிக்கெட்டு, அக்காமடேஷனு எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. இது எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா மொராக்கோ. எப்போன்னு பார்த்திங்கன்னா November 21 to 24, இன்னும் 2 மந்த் இருக்குது. 3 நாள் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சஜஷன் எப்படியெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், நீங்கள் ஒரு லீடர்ஷிப் ஆகிறதுக்கு உண்டான தகுதி இருக்கா, அந்த மாதிரிலாம் உங்களை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். அங்கே போய்ட்டு கான்ஃபரன்ஸில் பேசணும். நீங்கள் பிபிடி சப்மிட் பண்ணலாம், உங்களுடைய நோட்ஸை சப்மிட் பண்ணலாம், உங்களுடைய சஜஷன். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்பீச்சை கேட்குறதுக்கு அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டிப்ளமசி ரோல், யூத் டிப்ளமேட், குளோபல் யூத் லீடர்ஷிப், நேவிகேஷன், ஃப்ராண்ட் குளோபல் சேஞ்ச், கம்யூனிகேஷன், கனெக்ஷன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதை பற்றி நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா, சொல்கிறதுமே நீங்கள் அந்த கான்ஃபரன்ஸில் பேசணும். சப்போஸ் நீங்கள் பேசுகிறது உங்கள் ஐடியா பிடிச்சிருந்துச்சின்னா அந்த கண்ட்ரிலே உங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாலும் பண்ணலாம். இல்லை பார்ட் ஆஃப் அந்த கான்ஃபரன்ஸில் யாராச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணுற கார்ப்பரேட் சிஇஓ அந்த மாதிரி யாராச்சும் ஹெச்ஆர் அந்த மாதிரி யாருனா வந்தாங்கன்னா உங்கள் ஐடியாவை பார்த்துட்டு உங்களை அந்த கம்பெனிக்கோ இல்லை வேறு எங்கேயானா ரெக்யூர்மெண்ட் பண்ணாலும் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வேரியண்ட் இருக்குது. ஃபுல் ஃபண்டடு இருக்குது 10 சீட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஓன் ஃபண்டட் இருக்குது. நீங்களே ஏர்ஃபேர் டிக்கெட்டு, ஸ்டே எல்லாமே நீங்களே பண்ணிக்கிற மாதிரி. 40 பார்ஷியல் ஃபண்டடு, 50 செல்ஃப் ஃபண்டடு. 40 பார்ஷியல் ஃபண்டட் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாதி அவங்க பாதி நீங்கள். ஃபுல் ஃபண்டட் பார்த்திங்கன்னா 10 சீட்டு. ஃபுல் ஃபண்டட் பார்த்திங்கன்னா 50 செல்ஃபு, நீங்களே எல்லாமே பார்த்துக்கிற மாதிரி. இது எப்படி கிளிக் பண்ணி உள்ளே போகிறதுன்றதை நாங்கள் கொடுக்குறேன். உள்ளே போய்ட்டு அப்ளை பண்ணணும். இதனால் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தன் நல்லா பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பீச்சில் நல்லா பேசலாம். இந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறது மூலமாக பார்த்திங்கன்னா நிறைய கற்றுக்கலாம் ஆல் ஓவர் வேர்ல்டில். இதில் உள்ள என்ட்ரி ஆகி உள்ளே போனீங்கன்னா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து டைட்டில் என்னன்னு கேட்குது. உங்களுடைய நீங்கள் கல்யாணம் ஆகாதவங்களா அந்த மாதிரி. அப்புறம் உங்களுடைய நேமு, பாஸ்போர்ட் நம்பரு, இமெயில் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, அட்ரஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, ஜென்ட்ரு, நீங்கள் எந்த இன்ஸ்டியூஷனில் ஆர்கனைசேஷனில் அப்படின்ற மாதிரி. அப்புறம் சோஷியல் டீட்டெயில்ஸ், நீங்கள் என்ன கரண்ட்டில் என்ன ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை சும்மா இருக்கீங்களா, ஜாப்லெஸ்ஸா, எம்ப்ளாய்மெண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட், விச் ஒன் யூ ஹவ் டு ப்ரொஃபஷனல், அதை பற்றி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்த்து வந்தீங்க இந்த லிங்க் அப்படின்னு கேட்குறாங்க. லாங்குவேஜை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் இது உங்களுக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஃப்ரெண்டா, கொலீக்ஸோ, ஃபாதர், மதர், சிஸ்டர், பிரதர் அந்த மாதிரி யாருன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், லிங்க்டின், யூடியூப்பில் அந்த மாதிரி எதாவது பார்த்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணலாம். விசா வேணுமா இல்லையான்னு கேட்குறாங்க. அதுக்கு எஸ் கொடுங்க, வேணான்னா நோன்னு கொடுங்க, அது ரீசன் சொல்லணும். அப்புறம் ஏதாவது டிசபிலிட்டி இருக்கான்னு கேட்குறாங்க. ஏதாச்சும் உங்களுக்கு ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுல ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கான்னு கேட்குறாங்க. அப்புறம் கண்ட்ரியோட நேம் கேட்குறாங்க. இதெல்லாம் நெக்ஸ்ட்டு கொடுத்து போனீங்கன்னா பேமெண்ட் கேட்கும் $19. அதை மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் ஃபண்டடுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறது. ஓன் ஃபண்டடு, செல்ஃப் ஃபண்டடுக்கெல்லாம், பார்ஷியல் ஃபண்டடுக்கெல்லாம் நீங்கள் இதே மாதிரி உள்ளே போய்ட்டு நீங்கள் அமௌண்ட்டு
கிட்டத்தட்ட ஒரு $200-300 $300 வரும். அதை பே பண்ணி நீங்கள் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் போய்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற கல்ச்சரில் என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு, சப்போஸ் அப்ராடு போய் பார்க்கணும், சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஃபுல் ஃபண்டடில் போய்ட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் அங்கே உங்களுக்கு உங்களுடைய சஜஷன், உங்களுடைய நோட்ஸ், உங்களுடைய ஸ்பீச் ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சிச்சின்னா அங்கே கூட நீங்கள் வந்து யார் மூலியமானா ரெக்யூர்மெண்ட் ஆகலாம், வாய்ப்பு இருக்குது. அதனால் இதனுடைய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 16 to 40 வரைக்கும், மேபி 45 கூட இருக்கலாம். அது உங்களுக்கு நான் என்னன்றது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஸ்பீச் நல்லா கொடுத்துட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு வாங்க. அப்புறம் உங்கள் பக்கம் இருக்கிறவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதை சொல்லுங்கள். அவங்களும் போய்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும், நல்லா ஸ்பீச் கொடுக்கட்டும், நம்மளுடைய டிக்னிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம். இல்லை வேலை இல்லாதவங்க இருக்காங்க, அந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்க, இல்லை படிச்சுட்டு சும்மா இருக்காங்க, இல்லை படிச்சுட்டே இருக்காங்க, இல்லை வேலையில் இருக்காங்க, யாருனாலையும் போகலாம். விசா அனுப்பிடுவாங்க. அங்கே போய்ட்டு தங்கிறதுக்கு, சாப்பிட்றது, டிரான்ஸ்போர்ட்டு, கல்ச்சுரல் எக்ஸ்ப்ளோர் எல்லாமே அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. நீங்கள் அந்த $19 அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் காசு பண்ணுவாங்க. அதாவது ஃபுல் ஃபண்டட் 10 சீட்டு மட்டும், பார்ட்ஸ்லி ஃபண்டடு 50 சீட்டு, செல்ஃப் ஃபண்டடு 50 சீட்டு. எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி போயிட்டு என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு ஸ்பீச் கொடுத்துட்டு நல்லா ஒரு ஸ்பிரிச்சுவலாக வாங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக்.